ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது Formula1 எதுக்காக எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன் எதுக்காக எடுத்துக்கிறோம், அஃப்ரெஷ் எதுக்காக எடுத்துக்கிறோம், ஷேக் மேட் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாமலே எனக்கு நியூட்ரிஷன் சென்டரில் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க, இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அதுபடி நான் எடுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் மூலயமா நமக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, இந்த ப்ராடக்ட்ஸில் அப்படி என்னதான் இருக்குது, எந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் Formula1 ப்ரோட்டீன், அஃப்ரெஷ், ஷேக் மேட் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் பற்றி தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு Formula1 எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Formula1ல் 18 வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், நம்மளுடைய செல்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுத்து நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்காக, நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்காக நாம் சாப்பிட்றோம். அப்போ நாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சாப்பாட்டு மூலயமா தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கேலரிஸ் ஒன்று அதிகமாக கிடைக்கும், இல்லைனா நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வெயிட் லாஸ்க்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு உணவையும் நாம் பார்த்து தான் சாப்பிடணும். ஸோ இதுக்கு ரீப்ளேஸாக தான் நம்ம ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷனில் Formula1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேலரிஸும் கம்மி, நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது உங்கள் பாடி டயர்ட் ஆகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் பவுடர் நாம் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவைப்படுற பேசிக் நியூட்ரிஷனில் இந்த ப்ரோட்டீனும் ஒன்றுங்க. இந்த ப்ரோட்டீனை நம்ம தேவையான அளவு எடுத்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல கொழுப்பில்லா தசையை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பசியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா கூட இந்த ப்ரோட்டீன் தான் அவசியம். இந்த ப்ரோட்டீன் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடி பார்க்கறதுக்கு ஃபிட்டாகவே இருக்காது. உங்களுடைய பாடி தொலைன்னு அன்ஷேப்டாக தான் இருக்கும். இந்த ப்ரோட்டீனை கரெக்டான அளவு எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது உங்கள் ஹோல் டேக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நீங்களும் டே ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். இதுவே நீங்கள் ப்ரோட்டீன் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு, அஃப்ரெஷ் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் தான். நீங்கள் மார்னிங் ஷேக் எடுத்துக்குவீங்க, மதியம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க, நைட்டுமே ஷேக் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஹெர்பாலைஃப் ஷேக் எடுத்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அப்போது இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு டயர்ட் ஆகும் இல்லைங்களா, பசி எடுக்கும் இல்லைங்களா, அந்த பசியை போக்குறதுக்கும் டயர்ட்னஸை நீக்கிறதுக்கும் தான் இந்த அஃப்ரெஷ்ஷை நாம் எடுத்துக்கிறோம். அடுத்தது, ஷேக் மேட் நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, விட்டமின் டி அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய போன்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்னிங் ஷேக் எடுக்கும் பொழுது அந்த ஷேக்கில் 2 ஸ்கூப் நீங்கள் ஷேக் மேட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசி இருக்காது, நீங்கள் எனர்ஜியாகவும் இருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்துக்காக தான் இந்த 4 ப்ராடக்ட்ஸையும் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெர்பாலைஃப் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஐடி மூலயமா கம்மியான ப்ரைஸில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.